ஏங்க எனக்கு உடம்பு சரியில்லை, காற்று சளியாக இருக்குது, ஃபீவர் வேறு வருது, மயக்கமாக வருது. எனக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறீங்களா? ஆ சரி கமலா, போயிட்டு வந்துடலாம் இரு. அவனை போட்டு ஏன் பாடா படுத்துற? அவனை இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். நீயே போயிட்டு வா, ஆட்டோ பிடிச்சி. ஏன் தனியாக போக முடியாது உன்னால? போ. இல்லைத்த, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குத்த, முடியல, அதனால தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டான், நீயே போயிட்டு வா. இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், இந்த மனுஷன் வாயை திறந்து ஏதாவது பேசுகிறாரா? நான் போயிட்டு வரேம்மா, பரவாயில்லம்மா அப்படின்ட்டு. இந்த மனுஷன் நம்பி நான் இருக்கு நிற்கிறேன் பாரு. என்னை தான் தலையில் அடிச்சுக்கணும். பேசாமல் நம்ம ஆட்டோவிலே போயிடலாம். ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? இது ஒன்றுடா தம்பி, காலிலேருந்து தலையை வலிக்குது, காய்ச்சல் வேறு, தளி பிடிச்சிருக்கு. அதான் வலி தாங்க முடியாமல் அழுகையாக வருது. கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு வழியா போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடலாமா? வாங்க உடனே போய் காமிச்சிட்டு வந்துருவோம் டாக்டர்கிட்ட. ஏன் உடம்பு முடியலையா? இருங்க, ஆட்டோ புக் பண்ணுறேன். ஓலா ஆட்டோவா இல்லை ஊபர் ஆட்டோவா? சொல்லுங்கள். ஹே, என்னடி பேசிட்டு இருக்க? அம்மா உடம்பு முடியாம அழுதுட்டு இருக்காங்க, ஆட்டோல போங்கிற? என்ன கொழுப்பு இருக்கு உனக்கு? பாடா உன் பொண்டாட்டிய நல்லா வாய்க்கு வழியே நல்லா கேளு. இங்கே முடியாமல் அழுதுட்டு இருக்கேன், இங்கே உட்காந்து ஆட்டோ புக் பண்ணுறாள். ஆட்டோ அன்றைக்கி என்ன சொன்னீங்க? எனக்கு முடியாமல் இருந்தப்ப ஆட்டோவில் போ, அவன் இப்போ தான் கடையிலேருந்து வந்திருக்கான்னு சொன்னீங்க. இப்போ போட்டு உங்கள் அம்மாவுக்கு முடியாதப்ப வாய்க்கிலேயே வாமா கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க. அன்றைக்கி வாயா கூட்டிகிட்டு போயா அப்படின்னதுக்கு வாயை திறக்கல. இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா ஆடுறீங்க. ஒழுங்கா உங்கள் அம்மா ஆட்டோவில் போக சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேற.